ஹாய் எலுமினாட்டிஸ். மொசாட் ஒரு நபரை கடத்துகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் சாதாரணமான நபராக இருக்க முடியாது, ஒரு பெரிய நபராகத்தான் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த முறை மொசாடு கடத்தினது ரிகார்டோ கிளமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சாதாரணமான 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனிதர். அவர் அர்ஜென்டினாவில் பியூனஸ் ஐரிஸ் அப்படிங்கிற ஊரில் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார். தன்னுடைய மனைவியோட, தன்னுடைய மகனோட ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவரையே மொசாடு கடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதாவது ஹிட்லர் ஜெர்மனி ஆண்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஜெர்மனியில் வாழக்கூடிய எல்லா யூதர்களையும் விரட்டி அடித்தாதான் ஜெர்மனியை முன்னேற்ற முடியும் அப்படின்னு ஹிட்லர் ஒரு முடிவெடுத்தார். அப்போ யூதர்களை என்ன செய்யலாம், நாட்டை விட்டு வெளியேற்றலாமா அப்படின்னு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே யூதர்களை கொலை செய்து விடலாம், ஜெர்மனியிலேயே வச்சு கான்சன்ட்ரேஷன் கேம்புகளை உண்டாக்கி, வதை முகாம்களை உண்டாக்கி யூதர்களை எல்லாம் கொன்னுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஹிட்லர் வராரு. 1941 இது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் துவங்கப்பட்டு 41-42 காலகட்டங்களில் கொலை செய்வதற்கான வதை முகாம்களை கட்டி யூதர்களை அந்த வதை முகாம்களுக்கு கொண்டு வந்து கொத்து கொத்தாக கொலை செய்கிறார். இது மாதிரி 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாறும் உண்டு, ஒரு செய்தியும் உண்டு. இப்போது இங்கே 1930 காலகட்டங்களில் ஹிட்லருடைய படையில் ஒரு நபர் சேர்றார். அவருடைய பெயர் அடால்ஃப் எய்க்மேன். ஹிட்லரால் ஈர்க்கப்படுறாரு. ஹிட்லருக்கு இந்த அடால்ஃப் எய்க்மேன் மேலே ஒரு பெரிய மதிப்பு உண்டு. ஏன்னா ஹிட்லர் எப்படி யூதர்களை வெறுப்பாரோ அதே போல் அடால்ஃப் எய்க்மேனும் யூதர்களை வெறுக்கக்கூடிய நபராக இருந்தார். யூதர்களை கொலை செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு அது சம்பந்தமாக நடைபெற்ற மாநாடுகளில் கூட இந்த அடால்ஃப் எய்க்மேன் கலந்துக்கிறாரு. அந்த மாநாடில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பெடுக்கக்கூடிய நபராகத்தான் கலந்துக்கிறாரே தவிர முக்கிய முடிவுகளை சொல்லக்கூடிய நபராக அடால்ஃப் எய்க்மேன் இல்லை. யூதர்களை கொல்லணும் அப்படிங்கிற முடிவை எடுத்தது அடால்ஃப் ஹிட்லர் தான். இப்படி யூதர்களுக்கு எதிராக ஒரு பெரிய சித்திரவதை முகாம்களை எல்லாம் கட்டி யூதர்களை ஹிட்லர் கொன்று குவிச்சார். இந்த சூழல் நடந்து கொண்டே இருக்கும்போது 1945 சோவியத்துடைய படைகள் ஜெர்மனிக்குள்ளே நுழையிறாங்க. ஹிட்லர் இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழலில் தன்னுடைய பங்கரில் தன்னுடைய காதலியோட தற்கொலை செய்து இறந்து போகிறார். ஹிட்லரோடு சேர்ந்து சில நபர்களும் இறந்து போனாங்க. இன்னும் சில நபர்கள், ஹிட்லருடைய அரசில் முக்கியமான பொறுப்பில் இருந்த சில நபர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடுனாங்க. அப்படி தப்பித்து ஓடிய நபர்களில் அடால்ஃப் எய்க்மேன் ஒருவர். அடால்ஃப் எய்க்மேன் தப்பிச்சு போகும்போதே தான் சார்ந்த எல்லா ஆவணங்களையும் அழிச்சிட்டு தப்பிச்சு போகிறாரு. தான் ஹிட்லருடைய படையில் வேலை பார்த்ததாகவோ தன்னுடைய புகைப்படங்கள் எதுவுமே எதிரிகளுக்கு கிடைக்காத வகையில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வேறு நாடுகளுக்கு தப்பிச்சு போகிறாரு. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தலைமறைவாக வாழ துவங்குகிறார். இப்படி ஒரு சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பிரிட்டிஷார் அவங்களுடைய கையில் ஜெர்மனி போன நேரத்தில் பிரிட்டிஷ் படைகள்லையும் சில யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் பொதுவாக எல்லா நாடுகள்லையும் பரவி வாழ்ந்தாங்க. ஜெர்மனியில் எப்படி இருந்தாங்களோ அதுபோல் பிரிட்டன்லேயும் இருந்தாங்க, இங்கிலாண்டில் இருந்தாங்க. அந்த பிரிட்டன் ஆர்மியிலையும் கூட யூதர்கள் இருந்தாங்க. இப்போது ஹிட்லர் இறந்துட்டார், 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் ஹிட்லர் பல யூதர்களை கொலை செய்திருக்கிறார். அப்போது கொலை பண்ணவங்களையெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் படையில் இருக்கிற யூதர்கள் ஒரு தனி அமைப்பாக ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த அமைப்புக்கு நாக்மின் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. நாக்மின்னா பழிவாங்கும் தேவதைகள் அப்படின்னு அர்த்தம். இவங்களுடைய முக்கியமான வேலை என்னென்னா, ஹிட்லருடைய படைகளில் யாரெல்லாம் யூதர்களை கொல்வதற்கு முக்கியஸ்தர்களாக இருந்தார்களோ எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சி கொல்லணும். ஹிட்லர் செத்துட்டார். சில முக்கியமான நபர்களும், கோயபல்ஸ் போன்ற நபர்களும் ஹிட்லரோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் சிலர் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போனவங்களையெல்லாம் தேடி கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட நாக்மின் களமிறங்குது. இப்படி பல நபர்களை ஒவ்வொரு நபராக கண்டுபிடிச்சி கொலை பண்ணுறாங்க. சிலர் வேறு நாடுகளை தஞ்சம் புகுந்து அங்கே தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நாட்டு அரசுக்கிட்ட அவங்கள காட்டி கொடுத்து அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க. இப்படி வேட்டையாடுகிற ஒரு வரலாறு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. ஒரு காலத்தில் 1948 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு ஒரு 3 ஆண்டுகளில் இஸ்ரேல் அப்படிங்கிற தனி நாடு ஃபார்ம் ஆகுது. இஸ்ரேலுங்கிற தனி நாடு ஃபார்ம் ஆன உடனே எல்லா யூதர்களும் இஸ்ரேலுக்கு குடியேறுறாங்க. இந்த சூழல் வந்த பிறகு இஸ்ரேலுடைய நிலைமையே மாறுது. அதுவரைக்கும் நாஜிக்கள் தான் எதிரிகள், நாஜிக்கள் தான் யூதர்களுடைய முக்கியமான எதிரிகள், வேட்டையாடப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற நிலைமை மாறி இஸ்ரேலுங்கிற நாடு உண்டாக்கப்பட்ட பிறகு
நம்ம முதல் வீடியோவில் பார்த்தா மாதிரி ஒட்டுமொத்த அரபு தேசத்தையும் எதிர்க்க வேண்டிய சூழல் உண்டாகுது. அப்போ இப்போ இஸ்ரேலுடைய எதிரி நாஜி படைகள் மட்டும் கிடையாது, அரபு நாடுகளும் சேர்த்து. அவங்களுடைய எதிரிகள் மாறுறாங்க, காலம் மாறுது. தப்பிச்சு போன நாஜி தலைவர்கள்லாம் வேறு வேறு ஊர்களில் தஞ்சம் புகுந்து இருக்காங்க. ஒரு நேரத்தில் நம்ம கைவிட்டுறலாம், ஏன்னா ஹிட்லர் இறந்துட்டார். ஹிட்லர் இறந்து அவருடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க. பெரும்பாலானவர்களை நாம் தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கலாம், அவங்களும் கூட நிறைய இறந்துருப்பாங்க. அதனால் இனிமேல் இந்த தேடுதல் பணிகள்லாம் விட்டுட்டு அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நாக்மின் படைகள் கொஞ்சம் அமைதி காக்கிற சூழலுக்கு வருது. இப்படி சில ஆண்டுகள் நகர்ந்து கொண்டே போகும்போது ஒரு கடிதம் வருது இஸ்ரேலுக்கு. அடால்ஃப் எய்க்மேன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. ஏன்னா இந்த அடால்ஃப் எய்க்மேன் தான் நாக்மின்கள் தேடுகிற குற்றவாளிகளிலேயே மிக முக்கியமான குற்றவாளி. அவங்க யாரையெல்லாம் கொலை பண்ணாங்களோ அவங்க செய்த தவறுகளையும் அடால்ஃப் எய்க்மேன் செய்த தவறுகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அடால்ஃப் எய்க்மேன் தான் அதிகமான தவறுகளை செஞ்சிருப்பார் யூதர்களுக்கு. ஸோ அடால்ஃப் எய்க்மேனை தேடணுங்கிற குறிக்கோளோடு அலைஞ்சாங்க, கண்டுபிடிக்க முடியல. யாரையும் தேட வேணாம் அப்படின்னு ஓயிற நேரத்தில் அடால்ஃப் எய்க்மேன் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கடிதம் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு வருது.